டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதத்தை பிரயோகித்து பாதாள உலக குழு ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறது என்ற தொனியிலே அவரை அழைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களோடு நட்பு ரீதியாக CVK சிவஞானம் ஐயா அவர்கள் மற்றும் அதிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு முக்கியமாக அவரோடு கூட்டு இணைந்து விட்டார்கள், அவரோடு நிரபராதியாக காட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருப்பதால் அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. குழுக்கள் என்று நாங்கள் நாங்கள் என்ன எதிர்த்தரப்பு புலிகளால் கூறிக்கொள்கின்ற அல்லது புலிகளுடைய ஆதரவாளர்கள் கூறப்படுகின்ற ஒட்டுக்குழுக்கள் இல்லாமல் தேசியத்தை பற்றி பேசுகின்ற, புலிகளை ஆதரிக்கின்ற, அப்படி தான் ஒரு புலி ஆக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் அடுத்ததாக அந்த கைதின். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி திருவாளர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தியாக அமைகிறது. அதன் பிற்பாடு யார் கைது செய்யப்பட போகின்றார்கள்? தமிழர்கள் மத்தியிலே, தமிழர்களிலே இப்பொழுது அதாவது பிள்ளையான் அவர்களை கை வைத்தார்கள். அவர் இப்பொழுது சிறைவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். தன்னை நிரபராதியாக நிரூபிப்பதற்காக பல பாடுகளை பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த போதிலும் அவருக்கு எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற அணிலாக இருக்கட்டும், பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல உதவிகளை செய்வதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அது தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது. இருந்தும் அடுத்ததாக நாங்களும் லங்காபூர் ஊடகத்திலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக குறிப்பிட்டிருந்தோம். பிரதானமான ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற, ஏற்கனவே அமைச்சராக இருந்த அல்லது எம்பியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட போகின்றார் என்ற ஒரு தகவல் எங்களுக்கு கசிந்தது. அதன் ஊகத்திலே நாங்களும் வெளியிட்டிருந்தோம். அந்த வகையிலே இப்பொழுது டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே தேவானந்தா ஐயா அவர்கள் ஊழல் செய்தார் அல்லது வேறு ஏதாவது செய்தார் என்ற அடிப்படையில் அல்லாமல், இது பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்ட அந்த ஆயுதம் தொடர்பாக முன்னாள் இராணுவ அந்த சிப்பாய்க்கு ஆயுதம் கொடுத்த பாதாள உலக குழுவிற்கு டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதத்தை பிரயோகித்து பாதாள உலக குழு ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறது என்ற தொனியிலே அவரை அழைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதற்காக பலர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது CVK சிவஞானம் ஐயா அவர்கள், சுமந்திரன் அவர்கள் என்று தமிழரசு கட்சியிலே அவர்களும் அவரை வெளியே எடுப்பதற்காக, விடுதலை செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கடமையாக இருக்கிறது, அவர் நிலைமைப்பாடாக இருக்கிறது, அவர்களுடைய சங்கடமான நிலையாகவும் நாங்கள் அதனை கருத முடியும். காரணம், தமிழரசு கட்சி EPTP கட்சியை தம்மோடு அழைத்து சேர்ந்து தாங்கள் இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிடுவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு கூட அந்த தமிழரசு கட்சியோடு கூட சங்க கட்சியும் இணைந்திருக்கிறது. அப்படி ஒரு குழுவாக அவர்கள் இணைந்த பொழுது டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. அவரை இப்போ ஒரு பரிசுத்தவானாக, குற்றவாளியாக இல்லாமல் நிரபராதியாக காட்ட வேண்டிய அந்த நாடகம் அல்லது அந்த நிகழ்வை நிகழ்த்த வேண்டியது தமிழரசு கட்சிக்கு ஒரு அத்தியாவசியமாக வேண்டப்படுகின்ற இந்த சூழலிலே தேவைப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களோடு நட்பு ரீதியாக CVK சிவஞானம் ஐயா அவர்கள் மற்றும் அதிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு முக்கியமாக அவரோடு கூட்டு இணைந்து விட்டார்கள், அவரோடு நிரபராதியாக காட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருப்பதால் அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. இருந்தாலும் டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுக்கு பிரதானமாக, குறிப்பாக அவருக்காக தொடர்ந்து வாதாடுகின்ற ஒரு வக்கீல் இருப்பதாகவும், அவர் ஊடாகத்தான் இவர்கள் காய் நகர்த்துகின்றார்கள் என்றும் அறியப்படுகிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கு. அது சரி, அடுத்த கட்டத்திலே அவர் ஒரு சில வேளைகளிலே காரணம் கருதி பிணையிலே விடுதலை செய்யப்படலாம். அது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இங்கே அவர் மூலமாக எடுக்கப்படுகின்ற அந்த விசாரணைகளின் ஊடாக அதன் பிற்பாடு
நீதித்துறை நிர்வாகம் என்ன முடிவை எடுக்கின்றதோ, அல்லது அந்த துப்பாக்கியை பாவித்து யார் எதை செய்தார்களோ அந்த துப்பாக்கி வைத்திருந்தவருக்கும் டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, எவ்வளவு தூரம் தொடர்பு இருக்கிறது, இவருக்காகவும் சில குற்றச் செயல்களை அவர் செய்தாரா என்று பல வகையாக துருவப் போகின்றார்கள். அங்கே பல உண்மைகள் நிச்சயமாக வெளிவர இருக்கின்றது. அது சரி தவறு தாண்டி அது நடந்ததா இல்லையா, ஒரு சிறிய தவறா பெரிய தவறா என்பதை தாண்டி நாங்கள் அடுத்து பார்க்க போகின்றது அடுத்த கைதி யார். தமிழ் பகுதியிலே நிச்சயமாக ஒருவரை கைது செய்வதற்கு அரசாங்கம் பல ஆதாரங்களை வைத்திருந்தாலும் அதற்கு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த தமிழ் அரசியல்வாதி அவர் அரசாங்கத்தோடு ஒன்றி நிற்பது போல அரசாங்கத்துக்கு ஆதரவாக பல விடயங்களிலே இயங்கிக் கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் மற்ற தமிழ் கட்சிகள் நூடாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் யார் என்று அதனை குறிப்பிட விரும்பவில்லை. அவர் சில வேளைகளில் கைது செய்யப்பட்டால் அவரின் பின்னால் அவருடைய உறவினர்களோ அவருடைய கட்சி சகாக்களோ பலர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு கதையும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுகின்ற அளவிற்கு செல்ல மாட்டார் என்பதும் நாங்கள் உறுதியாக கூற முடியும். காரணம், அவர் நழுவி அவர் அரசு தரப்புக்கு ஏதோ ஒரு ஆதரவாக பேசி அல்லது ஆதரவாக அவருடைய மறைமுகமான ஆதரவை காட்டி அவர் கைதுகளை நிராகரிக்கலாம், அந்த கைதில் இருந்து அவர் தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அனுரா அரசு, என்பிபி அரசின் கீழ் இயங்குகின்ற அந்த குற்ற புலனாய்வுத்துறை நிச்சயமாக குற்றவாளி என்றால் குற்றவாளி தான், அவர் ஆதரவு செலுத்தினாலும் சரி எதிராக நின்றாலும் சரி கைதுதான் என்ற அளவிற்கு வருகின்ற அளவிற்கு அந்த நிலைமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் யார் கைது செய்யப்பட போகின்றார் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் திட்டவட்டமாக அவரை நாங்கள் இங்கே பொது வழியிலே கூற விரும்பவில்லை. இருந்தாலும் கைது செய்யாமல் அவர் தப்பிக்கொள்வதுதான் எங்களுக்கும் விருப்பம். இருந்தாலும் கூட பெரிய குற்றங்கள் செய்தால் வேறு விடயம், சிறிய குற்றங்கள் செய்தால் வேறு விடயம் என்று தண்டிக்காமல் அவரின் மீது நிச்சயமாக சட்டம் தனது கடமையை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது கைது செய்யப்பட போகின்றாரா அல்லது கைது செய்யப்படுமா, அது அந்த நடவடிக்கை நடக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அனுரா அரசாங்கம் ஒரு சிலரை விட்டு வைத்திருக்கிறது, கடைசி வரையும் விட்டு வைத்திருக்கிறது. பெரிய குற்றம் சிறிய குற்றம் தற்போது யாரை கைது செய்ய வேண்டிய அத்தியாவசிய சூழ்நிலை இருக்கிறது அல்லது நடைபெற்று கொண்டிருக்கின்ற சில விசாரணைகளின் பின்னால் தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பதல உலக குழுவோடு அந்த பிணைந்ததால் கைது செய்யப்பட்டார். அதற்காக நாங்கள் உறுதியாக கூறாமல் நிச்சயமாக ஒரு சில குற்றச் செயலுக்காக கைது செய்யப்படுவதற்கு அல்லது ஊழல் செயலுக்காக கைது செய்யப்படுவதற்கு அந்த அரசியல்வாதியும் அவருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த விடயமாக தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அதனால்தான் அவர் அரசாங்கத்தோடு மிகவும் நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறார் என்று எதிராக இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் கூறிக்கொள்கிறார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் டக்ளஸ் தேவானந்தா ஐயாவிற்கு அடுத்ததாக நிச்சயமாக ஒரு தமிழ் அரசியல்வாதி கைது செய்யப்பட போவது நிச்சயம். ஆனால் அவர்கள் ஒட்டுக்குழுக்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்ற, நாங்கள் என்ன எதிர்த்தரப்பு புலிகளால் கூறிக்கொள்கின்ற அல்லது புலிகளுடைய ஆதரவாளர்கள் கூறப்படுகின்ற ஒட்டுக்குழுக்களில் அல்லாமல், ஒட்டுக்குழுக்கள் இல்லாமல் தேசியத்தை பற்றி பேசுகின்ற, புலிகளை ஆதரிக்கின்ற, அப்படி தான் ஒரு புலி ஆக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் அடுத்ததாக அந்த கைதின் இடம்பெறுவார், அந்த கைது செயலில், அதாவது அந்த கைது நிகழ்வில் இடம்பெறப் போகின்றார் என்பதை நாங்கள் உறுதியாக கூறக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் ஊடகம் எங்களுடைய ஊகங்களையும் நகர்ந்து வருகின்ற வழியிலே நாங்கள் பார்த்த ஒரு சில தகவல்களையும் நாங்கள் உள்ளகத்தாக அறிந்த தகவல்களையும் அறிந்துதான் நாங்கள் இந்த செய்தியை வெளியிடுகிறோம். இதற்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா4 யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். எமது லைக் பேஜ், அதாவது எமது முகநூல் பேஜை நீங்கள் லைக் செய்யுங்கள். அத்தோடு கூட எமது இணையதளத்துக்கு சென்று சுவாரஸ்யமான பல செய்திகள் இருக்கின்றன, நீங்கள் வாசித்து பலனடையலாம். நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்கா4 ஊடகம்.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.